அக்கினியை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க அக்கினிக்குள்ள எதை போட்டாலும் அந்த அக்கினி அதை அக்கினி ஆக்கிரும். எரியிற ஒரு நெருப்புக்குள்ள போயிட்டு ஒரு விறகு கட்டையை போடுங்க, அது என்ன ஆக்கிரும்? அக்கினி ஆக்கிரும். போய் ஒரு பேப்பரை போடுங்க, அது எதை நீங்கள் அந்த அக்கினிக்குள் போட்டாலும் அது என்ன ஆக்கிரும்? அக்கினி ஆக்கிரும். யோசிப்பீங்க, அப்ப தண்ணி ஊத்துனா? நம்ம யோசிக்க மாட்டோம், வாலிப பிள்ளைங்க சில பேர் யோசிப்பாங்க. ஆமா, என்னக்கா அப்படி சொல்றீங்க, எது போட்டாலும் தண்ணி ஊத்துனா எப்படி அக்கினி ஆகும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? என்னுடைய ஆண்டவருடைய அக்கினியில ஆகும். எப்படி ஆகும்? எலியா அன்றைக்கு அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று சொல்லும் பொழுது சுற்றி ஒரு குழியை தோண்டி அதை முழுசும் தண்ணீரினால் நிரப்பி இருக்கும் பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இந்த அக்கினியை தண்ணீரோ வெள்ளங்களோ தணிக்க முடியாதுங்க, தணிக்காது. இந்த அக்கினியை நக்கி போட்டுரும் அந்த தண்ணீரையும். ஹல்லேலூயா. யாராலையும் கர்த்தர் அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் 120 பேர் மேல போட்ட அக்கினியை இன்றைக்கும் ஒருவராலும் தணிக்க முடியல. அழிக்க நினைக்கிறாங்க, முடிக்க நினைக்கிறாங்க, நசுக்க நினைக்கிறாங்க, முடியலையேங்க. எவ்வளவு பேரு சொன்னவங்க எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஆமென். வந்து போனார்கள். ஆனால் இந்த அக்கினியை ஒருவராலும் தணிக்க முடியாது. அப்படி ஒரு அக்கினி அன்றைக்கு 120 120 என்ற குறைவான எண்ணிக்கையின் மேல் கர்த்தர் போட்டது. எப்பயுமே ஆண்டவருக்கு இந்த மைனாரிட்டினா ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நான் சொல்ற மைனாரிட்டி அந்த மைனாரிட்டி இல்ல. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அந்த எருசலேமுக்குள்ள. வசனம் சொல்லுது, சுற்றி இருக்கிற சகல தேசத்திலிருந்தும் அந்த யூதர்கள் அந்த நாளைக்கு வந்திருந்திருக்காங்க, பெந்தேகோஸ்தே நாளுக்கு. அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த லட்சங்களின் மேல் கண் வைக்காமல் எனக்காய் காத்திருக்கிற 120 பேரின் மேல் கண் வைத்தார். அல்லேலூயா. எத்தனையோ வீரர்கள் சின்ன வயசு இந்த யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்டு யுத்தத்துக்கு ஆயுத்தமாய் அணிவகுத்து உடை உடுத்தி கைகளில் ஈட்டிகளை வாள்களை பிடித்துக் கொண்டு யுத்தத்துக்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த வீரர்கள் மேல் கர்த்தர் கண் போட்டு அவர்களை அபிஷேகித்து கோலியாத்தை தூக்காம மைனாரிட்டியா இருக்கிற ஒரே தாவீதை கையில் எடுத்தார் என் கர்த்தர். அல்லேலூயா. சைஸ் முக்கியம் இல்லைங்க, வயசும் முக்கியம் இல்ல, அபிஷேகம் தான் மேட்டர். ஆமென். யாருக்குள்ள அக்கினி இருக்கோ அவங்க பற்ற வைத்துருவாங்க. அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஆமென். எனக்குள்ள அந்த அக்கினி இருக்கு. நான் பஸ்ல போனாலும், அல்லேலூயா, ட்ரெயின்ல போனாலும், ஆட்டோல போனாலும் அந்த அக்கினி அடுத்தவங்களுக்கு போடாம விடவே மாட்டேன். நேற்று கூட என் கணவர் என்னை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அடி கூட வாங்குற அளவு கூட வந்துருக்கு. அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற இந்த அக்கினி என்னால பற்ற வைக்காம இருக்க முடியலங்க, அதை தணிக்க முடியலங்க, எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்கினியை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? ஆமென். அந்த அக்கினியை பெற்றிருக்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன? பாட்டு பாடும் பொழுது வேகமாய் கைகளை தட்டுவார்கள், மடமடமடவென்று அந்நிய பாஷை பேசுவார்கள், சரீரங்களை வலது இடதுபுறமாக அசைப்பார்கள், சில டைம் 360 டிகிரியிலும் சுத்துவார்கள். இதுவா அடையாளம்? வேதம் என்ன சொல்கிறது? அடையாளமே அவர்களை கர்த்தர் பிரித்து விடுவார். இந்த அக்கினி ஒருவருக்குள்ள இருந்தா அவங்க மற்றவர்களோடு, அவங்க உலகத்தோடு, அவங்க பாவத்தோடு சேரவே மாட்டாங்க. எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீரோடு சேராதோ, இவ்வளோ நீ குடமா அது மேல ஊத்தினாலும் சேராது. சேர்க்க அதற்கு அந்த தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் அபிஷேகம் பெற்றவர்கள்.